இந்த மேடையில் நாம் பார்க்க போவது வாழ்நாள் சாதனையாளர் விருது. விருதுகளை அடுக்கிக் கொண்டே போவது, சாதனைகளை அனாயாசமாக செய்து கொண்டே போவதை வழக்கமாக வைத்திருப்பவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு மாண்புமிகு விருது இது என்று கூட சொல்லலாம். இந்த மேடையில் இன்று இந்த விருதினை பெறப்போவர் யார்? அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் நிறைய அவரை பற்றி கூற வேண்டியிருக்கிறது. அவர் யார், எதற்காக விருது வாங்குகிறார், இந்த திரையில் காணொளியில் உங்களுக்காக. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். உள்ளத்தில் ஊடுருவி உயிரை மகிழச் செய்வது இசை. கண்டங்கள் தாண்டி, கடல் தாண்டி, நாடு, இனம், மொழி என அனைத்து எல்லைகளையும் தாண்டி நம் உள்ளத்தில் ஊடுருவக்கூடிய சக்தி கொண்ட ஒரே கலை இசை. அந்த இசையை தன் உதிரத்திலேயே கொண்டு இருபெரும் இசை வம்சங்களின் கலை வாரிசாகி அவர்களது நற்பெயரையும் நிலைநிறுத்தி தனக்கு ரசிக பெருமக்கள் மனதில் தனி இடம் பிடித்த சங்கீத சரஸ்வதி இவர். 1973ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி கர்நாடக சங்கீத சிகரம் தியாகராஜர் பிறந்த திருவையாறில் மிருதங்க கலைஞர் திரு சிவகுமார், வாய்ப்பாட்டு கலைஞர் திருமதி லலிதா சிவகுமார் தம்பதியினருக்கு இரண்டாவது மகளாக பிறந்த அமுத கானம் இவர். இவரது தாய் வழி பாட்டனார் கலியுக நந்திகேஸ்வரர் என்று அழைக்கப்பட்ட சங்கீத கலாநிதி, இசை பேரறிஞர், மிருதங்க இசை முன்னவர், பத்மபூஷன் பாலக்காடு TS மணியையர் அவர்கள். இவரது தந்தை வழி பாட்டியார் சங்கீத கலாநிதி, சங்கீத கலா சிகாமணி, கலை மாமணி, கான சரஸ்வதி, இசை பேரரசி, பத்ம விபூஷன் DK பட்டம்மாள் அவர்கள். இந்த இருபெரும் இசை மேதைகளின் ஸ்ருதிலய சங்கமம் இவர். இசை பாரம்பரியம் இவருக்கு குடும்ப சொத்து என்றாலும் அதனை மதித்து பேணி பாதுகாத்து அதனை வளரச் செய்வதில் பெருமுயற்சி எடுத்தவர் இவர். சின்னஞ்சிறு வயது முதலே தனது தாயார் இசை ரச மாமணி திருமதி லலிதா சிவகுமாரிடமும் தனது பாட்டியார் வழிகாட்டுதலிலும் மிகுந்த ஆர்வத்துடன் சிரத்தையுடன் இசை கற்கத் தொடங்கிய இவர் 10 வயதில் முதல் மேடை ஏறியதுடன் முதல் மேடையிலேயே யூத் அசோசியேஷன் ஃபார் கிளாசிக்கல் மியூசிக் வழங்கிய பெஸ்ட் ஆர்டிஸ்ட், அந்த ஆண்டின் சிறந்த கலைஞருக்கான விருதினையும் பெற்ற பெருமைக்குரியவர் இவர். அதுவரை தனது பாட்டி இசை பேரரசி DK பட்டம்மாள் அவர்களின் கச்சேரிகளில் பின் அமர்ந்து தம்பூரா மீட்டியவர் 10 வயது முதலே அந்த மாமேதையுடன் சரிநிகர் சமமாக பாடியது இவரது திறனுக்கு கிடைத்த அங்கீகாரம் மட்டுமின்றி தனக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம் என்றும் கூறுகிறார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய இவர் 1989ஆம் ஆண்டு பாபநாசம் சிவன் தம்பூரா பரிசு, 1990ஆம் ஆண்டு ஆல் இண்டியா ரேடியோ நடத்திய தேசிய அளவிலான போட்டியில் முதலிடம் பெற்றது, யுவ கலா பாரதி விருது, ML வசந்தகுமாரி மெமோரியல் விருது, பாலரத்னா என தொடக்கம் முதலே கோலோச்சத் தொடங்கினார். தனது பாட்டியாரைப் போல் மிக துல்லியமான பாடல் வடிவியல் அமைப்பு, திறந்த தொண்டை பாணி, தெளிவான உச்சரிப்பு மற்றும் பக்தி பாவத்துடன் இசை படைப்பது இவரது திறன் என்றால், இவரது கம்பீர குரலை காந்தர்வம் என்பதா காண்டீபம் என்பதா? இவரது குரலுக்கென்றே இசை ரசிகர்கள் பெருமளவில் குவிந்தனர். பத்மபூஷன் செம்மங்குடி சீனிவாச ஐயர் இவரது குரலை 24 கேரட் கோல்ட் வாய்ஸ் என்று பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. சென்னை RKM சாரதா வித்யாலயா பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு SIET கல்லூரியில் வணிகவியல் பட்டம் பெற்ற இவர் திரு மகாதேவன் என்பவரை மணந்து 2 பெண் பிள்ளைகளுக்கு தாயான பின்னும் தன் இசை பயணத்தை இடைவிடாது தொடர்ந்த இவர் செய்திருக்கும் மற்றொரு குறிப்பிடத்தக்க சாதனை, கர்நாடக இசை கலைஞர்களுள் மிக அதிகமான அளவில், அதாவது 600 இசை தொகுப்புகளுக்கு மேல் பாடி வெளியிட்ட தனிப்பெரும் பெருமைக்கு சொந்தக்காரர் இவர். பல மொழிகளில் தாய்மொழி போல் பாடவல்ல இவர் தமிழ் தியாகராஜர் என அழைக்கப்பட்ட திரு பாபநாசம் சிவன் மற்றும் தமிழ் இசையறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன் பாரதி ஆகியோரின் பாடல்களை பாடி தமிழ் மொழி கச்சேரிகள் அதிகமாக வழங்கியதுடன் இறைபக்தி மட்டுமின்றி தேசபக்தி பாடல்களையும் அதிகம் அரங்கேற்றியவர். மிக கடினமான பாடல் அமைப்பினையும் எளிது போல் பாடும் இவர்
சென்னை மியூசிக் அகாடமியில் தொடர்ந்து 6 ஆண்டுகள் சிறந்த கச்சேரிக்கான விருதினை பெற்றதுடன் தமிழகம் மட்டுமின்றி அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, டென்மார்க், நெதர்லாந்து, ஆம்ஸ்டர்டாம், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா என பற்பல நாடுகளில் இந்திய ரசிகர்கள் மட்டுமின்றி முற்றிலும் மொழி தெரியாத ரசிகர்களின் கரகோஷங்களையும் பெற்ற கலைச்செல்வம் இவர். கர்நாடக இசை உலகில் சங்கதி புயலாக வலம் வந்த இவர் பொதுமக்களிடத்திலும் பெரும் புகழும் வரவேற்பும் பெற்றது. இசை புயல் AR ரஹ்மான் இசையில் ஜீன்ஸ் திரைப்படத்தில் இவர் பாடிய கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற பாடல். தொடர்ந்து சங்கமம், பூவெல்லாம் கேட்டுப்பார், முக்கியமாக படையப்பா திரைப்படத்தில் மின்சார கண்ணா பாடலின் மூலம் திரை ரசிகர்களையும் பெருமளவில் கவர்ந்தவர் இவர். அன்று முதல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 4 மொழிகளிலும் ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் 30 ஆண்டுகள் தொடர்ந்து பாடி அனைத்து தரப்பு மக்களின் வரவேற்பை ஒருங்கே பெற்றதுடன் கர்நாடக இசைக்கும் திரை இசைக்கும் பாலமாக இருந்தார் என்றால் அது மிகையாகாது. இன்றுள்ள எண்ணற்ற கவன சிதறல்களுக்கு இடையில் இளம் தலைமுறையினருக்கு இசை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு நம் பாரம்பரியத்தை கையில் பிடித்துக் கொடுப்பது போல் என கூறும் இவர் அப்பணியை இந்திய மற்றும் அயல்நாட்டு மாணவர்களுக்கு இசை ஆசிரியராகவும் கிரியேட்டர் ரசிகா அமைப்பின் கீழ் அனைத்து வகை பள்ளிகளுக்கும் சென்று இளம் செல்வங்களுக்கு கர்நாடக இசையை அறிமுகப்படுத்தி அவர்களை கச்சேரிகளுக்கு வரவழைத்து இலவசமாக இசை கற்றுத்தந்து அவர்கள் இசையோடு இயைந்த வாழ்வினை வாழ வழிவகுக்கிறார். பாரம்பரியம், பெயர், புகழ், பாராட்டு என எத்தனை சூழ்ந்திருந்தாலும் மிகுந்த பணிவுடன் எப்பொழுதும் மெல்லிய புன்னகையுடன் பேசும் இவர் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து எப்படி வெற்றிகரமாக இருக்க முடிகிறது என வினவினால், எனது பாட்டியிடம் இசைக்கலை மட்டுமல்ல வாழ்வை கையாளுவது எப்படி என்றும் கற்றுக்கொண்டேன். அது மட்டுமின்றி தாய் எப்படி குருவாக நின்று துணை இருந்தாரோ, தந்தை ஒரு சிறந்த நண்பராக, வழிகாட்டியாக, துணையாக உள்ளார் என்றும், இவருக்கு இவரது தந்தை இன்றளவும் 86 வயதில் இயன்றவரை மிருதங்கம் வாசித்து வருகிறார். இசை குடும்பத்தில் பிறந்து இசை சூழ வளர்ந்து மிக இளம் வயது முதலே அந்த இசையை நேசித்து சுவாசித்து தனது திறனை பட்டை தீட்டி 45 ஆண்டுகளுக்கு மேல் கர்நாடக இசை மேடைகளிலும் 30 ஆண்டுகளுக்கு மேல் திரை இசை துறையிலும் கோலோச்சி தனது தெய்வீக குரலால் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் பேரன்பையும் பெருமதிப்பையும் பெற்று எண்ணிலடங்கா விருதுகளையும் பெற்று நாதபூஷணம், சுனந்த வினோதினி, கான அமிர்தவர்ஷினி, சங்கீத சிகாமணி, இசை பேரொளி, நவரச கான நாயகி, சங்கீத பாரம்பரிய ரத்னா, பத்ம சாதனா, தமிழிசை பாணி, சங்கீத கலா சிரோன்மணி, சிவன் இசை செல்வி, சங்கீத உலகின் நாயகி, சங்கீத சுடாமணி, விஸ்வ கலா பாரதி என எண்ணற்ற பட்டங்களையும் பெற்றவர்தான் நமது மெகா மகளிர் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெறும் இசை உலக இளவரசியாக பிறந்து இன்று பேரரசியாக வளர்ந்துள்ள கர்நாடக இசை சக்கரவர்த்தினி, கலை மாமணி டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள். இவரின் இசையை கேட்டால் மட்டும் மெய் மறந்து விடாது, இவரை பற்றி காணொளி பார்த்து கொண்டிருந்தாலே நமக்கு மெய் மறந்து போகிறது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் த நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள். கர்நாடக இசைத்துறைக்கான மெகா மகளிர் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற கலைமாமணி டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை வணக்கத்துடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு விருதினை வழங்கி சிறப்பிக்க நமது சிறப்பு விருந்தினர் திரு KV தங்கபாலு ஐயா அவர்களையும் திருமதி டாக்டர் ஜெயந்தி தங்கபாலு அம்மா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Mega Woman Lifetime Achiever Award for Outstanding Accomplishment in Carnatic Music presented to Dr. நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள். உங்களின் பலத்த கரகோஷங்களுக்கு இடையே
வாழ்த்துக்கள் மேடம். எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் இந்த மேடையில். அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மெகா டிவிக்கு மதிப்புக்குரிய திரு தங்கபாலு ஐயா அவர்களுக்கு, திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களுக்கு என்னை இந்த ஒரு தலை சிறந்த விருதுக்கு தகுதி என கருதி இந்த விருதை அளித்தமைக்கு, அந்த குழுவிற்கு என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நினச்சிக்கிறேன், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்றதுக்கு அவ்வளோ நான் என்ன செய்திருக்கேன்னு தெரியல. ஆனாலும் இந்த விருது கொடுத்ததற்காகவாவது நிச்சயம் இன்னும் என்னுடைய பணி நிறைய பாக்கி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் என்னால் முடிஞ்ச அந்த ஒரு 100% என்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இசை உலகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருடைய ஆசிகளையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு முறை மெகா டிவிக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு விழாவை பல வருடங்களாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? இது வந்து 17th இயர். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வடிவக்கரசி அம்மா இருக்காங்க. இன்னும் எத்தனையோ பெண் சாதனையாளர்கள் இங்கே இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு விமென்ஸ் டே அன்னைக்கு இப்படி ஒரு வைபவத்தை, அதுவும் வந்து அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள், இந்த விருது உங்களுக்கு வழங்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ஏவி அப்படின்றத எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுடைய குழுவை அழைத்து பல விஷயங்களை தெரிவித்து கொண்டு, இதுக்கு முன்னாடிய ஷர்வானிகாவோட அந்த ஒரு ஏவியும் பார்த்த பொழுது ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லி அண்ட் அந்த ஒரு அதில் ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, செய்யலாம். ஒரு 2-3 minutes இப்போ சாட் ஜிபிடி கிட்ட சொன்னாலே அதை செய்து கொடுக்கும், ஏஐலாம் இருக்குது. அந்த மாதிரி இல்லாத, நிஜமாவே அதுக்குன்னு உழைத்து எடுத்ததற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் டாக்டர், அவங்க பேர் அவங்க பேசிட்டு இருந்தாங்க, ஆமாம், திருமதி இந்திரா அவர்களுக்கு என்னுடைய பிரத்யேக பாராட்டுதல்கள். உங்கள் பாராட்டுதல்களும் நீங்கள் தெரிவிச்சுக்கணும். ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி டன். இன்னும் அதாவது ஆவலாக இருக்குது எல்லா சாதனையாளர்களுடைய ஏவி எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய ஆவலை தூண்டுற மாதிரி ரொம்ப அழகாக செய்திருக்காங்க. அண்ட் என்னோட இன்னும் எத்தனையோ ஃபீல்ட்ஸ், எத்தனையோ வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இந்த விருது பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம், வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ சாதனை பண்ணிட்டு எவ்வளோ தன்னடக்கமாக பேசுகிறாங்க பாருங்க. தேங்க்யூ மேடம், நன்றி.